நிச்சயமாக சத்தியமாக நானும் நீங்களும் கண்ணை மூடுறதுக்கு முன்னால ஒரு மலக்க பார்க்காமல் எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வராது. ஒரு மலக்குக்கு முகம் கொடுக்காம மௌத்தாகுவதும் கிடையாது. அவர்கள்தான் மலக்குல் மௌத் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, இந்த மலக்குல் மௌத்தை பத்தி பேசுறது மிச்சம் குறவு. இவர்களுக்கு இந்த பொறுப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா? உயிரை கைப்பற்றுகின்ற பொறுப்பை அல்லாஹ் எப்படி கொடுத்தான் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்துர்ருல் மன்சூர் என்ற அவர்களுடைய கிரந்தத்தில் கொண்டு வருகின்ற சரித்திரம். அல்லாஹ் 7 வானம் 7 பூமி எல்லாம் படைச்சு வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க நாடிய ரப்பு அரிஷுக்கு சொந்தமான அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஒருத்தரை எடுத்து உலகத்துக்கு போய் பூமிக்கு போய் நான் மனுஷனை படைக்க போறேன், 4 திக்கில் இருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு வாங்க என்று அனுப்பினான். அந்த அரிசிக்கு சொந்தமான மலக்கு பூமிக்கு வந்தாரு, குனிராறு மண் எடுக்க. காலத்தில் அருள் பூமி பேசிச்சு அஸ்அலுக பில்லதி அர்ஸலக், ஏ மலக்கே, எந்த ரப்பு உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினானோ அந்த ரப்புடைய பெயரை சொல்லி கேட்கிறேன். ஏண்டே உங்களுடைய பாஷையில சொல்றேன்டா, அல்லாஹுக்காக வேண்டி கேட்கிறேன், தயவு செய்து எடுத்துட்டு போவான. அல்லா தஅஹுத மின்னல் யௌம ஷைஆ யகூனு நஸீபுன் கதன், நீங்க என்ன எடுத்துக்கொண்டு போகாதீங்க. ஏன் தெரியுமா? பூமி பேசுறத பாருங்க. நீங்க இதை எடுத்துக்கொண்டு போவீங்க. அல்லாஹ் மனுஷனை படைக்க போறான், அதை 2 கூட்டமா பிரிக்க போகிறான். ஒரு கூட்டம் சொர்க்கவாதி, இன்னொரு கூட்டம் நரகவாதி. எனவே எனக்கு நரகத்தில் ஒரு பங்கு கிடைக்கும். அந்த நரகத்தை மட்டும் என்னால தாங்க இயலாது. பூமி பேசிச்சு. பூமிக்கு இருந்தது நரகத்துடைய பயம். சுப்ஹானல்லாஹ். ஆனா சொர்க்கத்துக்கு ஒன்றோ சொர்க்கம் அல்லது நரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு நரகத்தை பத்தி கேட்டு நரகத்துடைய பயம் இல்லாமல் போச்சு. பூமி எப்படி சொன்ன, கொண்டு போகாதீங்க, நானும் மாட்டிக்கொள்வேன் நரகத்துல. இந்த மலக்கு பத்தரக்கஹா, அல்லாஹ்ட வேற சொன்னே யாரும் எடுப்பாங்களா? அல்லாஹ்வுக்காக செஞ்சுதாங்க எல்லாரும் சரண்டர் ஆயிடுவோம். அல்லாஹ்வுக்காக நீ பொறுக்கெடுப்பணும்டா அங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறது கிடையாது. யார் எந்த முஸ்லீமும் ஈமானுள்ள ஒருத்தனும் மீற மாட்டான். மலக்கு யாரு? ரிட்டன் போனாங்க வெறும் கையோட ரப்பிடத்துல. அந்த மலக்க பார்த்து அல்லாஹ் கேட்ட, நான் உன்னை உலகத்துக்கு அனுப்பினது மண்ணை கொண்டு வர, நீ ஏன் வெறும் கையோட வந்தாய்? ஏன் மண்ணை கொண்டு வரல? கொண்டு வரக்கூடிய காரணத்தை சொல்லு. சொன்னது சஅலத்னி பிக யா அல்லாஹ், அந்த பூமி ஓண்ட பேரை சொல்லி கேட்டுச்சு ரப்பே, நான் எப்படி எடுப்பேன்? அதனால திரும்பி வந்தேன். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு மலக்கா அனுப்பி அல்லாஹ் பார்த்தான். ஒவ்வொரு மலக்கிட்டும் இதே வேண்டுகோளை விடுத்தது, வெறும் கையோட வந்தது. கடைசியாக மலக்குல் மௌத் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை புரக்கி அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான். குனிறாங்க. பலம்மா ஹவாலியா ஹுத, மண்ணை எடுக்க குனிறாங்க. காலத்தில் அருள், ஏற்கனவே விடுத்த வேண்டுகோள் ரிக்வெஸ்டை இந்த பூமி விடுத்தது. ஒரு கணம் எலும்பி நிமிர்ந்து பார்த்தார்கள் பூமியை. சொன்னார்கள், பூமியே, யா அருள், நீ உன்னுடைய ரிக்வெஸ்ட் என்னிடத்தில் முன்வைக்கிறாய். இது உன்னுடைய வேண்டுகோள். ஆனா ஏண்ட ரப்பு எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். உன்ட வேண்டுகோளை நிறைவேற்றதா ரப்புடைய கட்டளைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இன்னல்லதி அர்சலனி அஹக்கு பித்தாஅத்தி மின்கி, ஏ பூமியே, உன்ட வேண்டுகோளுக்கு கட்டுப்படுவதை விட என்ற ரப்புடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படுவதுதான் நான் தகுதி வாய்ந்தவன் என்று சொல்லி பூமியுடைய வேண்டுகோளை உதாசீனம் செய்துட்டு 4 திக்குகளில் இருந்தும் மண்ணை எடுத்துக்கொண்டு போய் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் ஒப்படைத்தார்கள். இந்த சரித்திரத்தை வச்சுத்தான் அல்லாஹ் கொடுத்தான் மலக்குல் மௌத் என்ற பட்டம். நீங்க தான் சரி, இந்த பொறுப்புக்கு நீங்க தான் சரி.
நீங்க எதையும் பொருட்படுத்த மாட்டீங்க, ரப்புடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த பொறுப்பை செய்யறதுக்கு நீங்க தான் தகுதி. இந்த சரித்திரம் தான் ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றுகின்ற பட்டத்தை கொடுத்தது. கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். 600 இறக்க ஒரு இறக்கை விரிச்சாண்டா கண் சிமிட்டுற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரசிலிருந்து பூமிக்கு வருவாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தெரியும். உலகத்தில் உள்ள எல்லா தண்ணியும் எடுத்து அவருடைய தலையில ஊத்தினா ஒரு சொட்டு தண்ணி கீழே விழாது. கேள்விப்பட்டீங்களோ? மலக்குல் மௌத்தை பத்தி யாருக்கு தெரியும்? இவர்கள் யார்? இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்தذكرா என்ற தன்னுடைய கிரந்தத்தில் கொண்டு வருகிறார்கள். இன்னலஹு சிஃபாத்தின், மலக்குல் மௌத்துக்கு சில தன்மைகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த மலக்குல் மௌத்தை பற்றி சாதாரணமாக பேசுகிறோம். அதற்கு முன்னால் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்தை பார்த்தார்கள். கேட்டார்கள், யா அல்லாஹ், மலக்குல் மௌத்துடைய சுயரூபத்தை நாம் பார்க்கணும், சுயரூபத்தை பார்க்கணும். அதுவும் எந்த சுயரூபம் தெரியுமா? காபிர்களுடைய ரூகை பறிக்குகின்ற அகோரமான தோற்றத்தை நான் பார்க்கணும். யா ஆதம் இன்னலஹு சிஃபாத்தின், ஆதமே, அவர்களுக்கு சில தன்மைகள் இருக்கிறது. லா தக்திரு அலன் நதுரி இலைஹா, அந்த தோற்றத்தை உங்களால பார்க்கலாம். வானம் ஆதம் கேட்காதீங்க, இல்லையா அல்லாஹ் நான் பார்க்கணும் அடம் பிடித்தார்கள். வலது சைடுல ஜிப்ரீல், இடது சைடுல மீகாயில், நடுவுல மலக்குல் மௌத். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த மலக்குல் மௌத்த ரசூலுல்லாஹ் வர்ணிச்சாங்க. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 600 இறக்க மலக்குல் மௌத் அவர்களுக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் 4000 இறக்கைகள். ஒன்றை விரிச்சா 7 வானத்தை தாண்டி போகும், அடுத்ததை விரிச்சா 7 பூமிக்கு கீழால போகும். சுப்ஹானல்லாஹ். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் இலங்கை அல்ல, கண்டி அல்ல, ஸ்ரீலங்கா அல்ல, இந்தியா அல்ல, ஏசியன் கண்ட்ரீஸ் அல்ல, முழு உலகமும் 7 வானம் 7 பூமி, மனித இனம், ஜின்னினம், மலக்கு இனம், அத்தனை படைப்புகளும் மலக்குக்கு முன்னால் ஒரு சகனில் வைக்கப்பட்ட சாப்பாட்டை போன்றிருக்கும். நினைச்ச மாதிரி புறக்கி எடுப்பார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவுல யாருடைய லிஸ்ட் அவர்களுடைய கரத்துக்கு போகுதோ, சகனிலிருந்து நாங்க 5 இடத்திலிருந்து கரைய பொறக்கிற மாதிரி பொறக்குவாங்க. இவங்கதான் மலக்குல் மௌத். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மலக்குல் மௌத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, ஆதம், நான் எல்லா இறக்கைகளையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் விரிக்கிறதில்ல. ரசூல்மார்கள், நபிமார்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் இவர்களுடைய ரூஹை பறிக்கிறதுக்கென்று சில இறக்கைகளை விரிக்கிறேன், பாருங்கள் என்று விரிப்பார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இறக்கையை விரிக்கும் போது ஒவ்வொரு இறக்கையிலிருந்தும் ஒவ்வொரு விதமான வாசனை. சுப்ஹானல்லாஹ். அந்த இறக்கையை விரிக்கும் போது மலக்குல் மௌத்துடைய தோற்றம் சொர்க்கத்துடைய அழகு. அதை கற்பனை பண்ண இயலாது. அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொர்க்கத்துடைய அழகு. இந்த தோற்றத்தை பார்த்த மாத்திரத்துல தான் சொர்க்கவாசிகளுடைய முகத்துல சிரிப்பு வருது. சொர்க்கத்துடைய தோற்றத்தை பார்த்தா மறு சிரிப்பு வராமையா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சொல்லிவிட்டு மலக்குல் மௌத் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், ஆதம், இன்னொரு சைடு இருக்குது, எனக்கு இன்னொரு பக்கம் இருக்குது. அந்த சிறகுகளை நான் விரிக்கிறது காபிர்களுக்கு, மஜூசிகளுக்கு, யகூதி நசாராக்களுக்கு, பாவிகளுக்கு. அதை நீங்க பார்க்காதீங்க. லா தக்திரு அலன் நதுரி இலைஹா, அந்த தோற்றத்தை உங்களால பார்த்து சகிக்கலாது. வானம் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தே அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டது. அப்ப அதை பார்க்கத்தான் அனுமதி. ஏண்டா எனக்கு எப்படி மற்ற தோற்றத்தை நீங்க காட்ட மாட்டீங்க? என்ன, நபி மஅசூமீன்கள் அல்லாஹ் பாதுகாத்த கூட்டத்தில் இருக்கிறேன். அதனால நான் மௌத்தாரத்துக்கு முன்னால ஒரு தடவை பார்க்கணும் தான் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறேன். அதனால காட்டுங்க என்று சொன்ன மாத்திரத்துல சில இறக்கைகளை விரிப்பார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அது மாதிரி பயங்கரமான தோற்றம் அந்த மனிதன் உலகத்துல முகம் கொடுத்திருக்க முடியாது. கருத்த நிறத்துல பயங்கரமான தோற்றம். அதனாலதான் ஹதீஸுடைய கருத்து வருகிறது, சக்கராத்துடைய வருத்தத்திலே ஆக
ஆக ஒரு இக்கட்டான கட்டம் தானா மலக்குள் மௌத்தை பயங்கரமான தோற்றத்துல பார்க்கிறதும் பயங்கரமான ஒரு அதாபம். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த மலக்குள் மௌத்தை, சில இறக்கைகளை விரிப்பார்கள், அந்த இறக்கைகளில் இருந்து நெருப்பு பொறிகள் தெரித்துக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு சிறகுடைய ஓரத்திலும் இரும்பினாலான நெருப்பினாலான தம்பட்டிகள் ஆயுதங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த பார்த்த மாத்திரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சத்தம் போட்டு மயக்கத்துல சுருண்டு கீழே விழுந்தாங்க. எவ்வளவு நேரம்? 5 நிமிஷமா, 10 நிமிஷமா, 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலமா? இல்ல கண்ணியமானவர்களே, எந்த சனிக்கிழமை மயக்கத்துல விழுந்தாங்களோ அடுத்த சனிக்கிழமை தான் நபிக்கு முழிப்பு வந்துச்சு. என்னது? மௌத்தாக்க வரல, உயிரை பறிக்க வரல, சும்மா காட்டினது. ஒரு நபிக்கு அந்த மலக்குள் மௌத்துடைய பயங்கரமான தோற்றத்தை பார்க்க முடியாமல் 7 நாட்கள் மயக்கத்துல கிடந்தாங்கண்டா, பாவத்தோட நானும் நீங்களும் முகம் கொடுத்தா எப்படி சமாளிக்கிறது? எப்படி சமாளிக்கிறது? எனவே கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்படிப்பட்ட மலக்குள் மௌத்தை தான் நானும் நீங்களும் பார்க்க போறோம்.